நீங்கள் படம் பார்க்குறதுக்காக தியேட்டருக்கு போகிறீங்க. தியேட்டரில் போயிட்டு படத்தை பார்த்து முடிச்சுட்டு வரீங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் படம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் வந்து எஸ்கலேட்டரில் இப்போ கீழே இறங்கி வரணும். படத்தை முடிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. அன்றைக்கி தியேட்டர் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. படத்தை முடிச்சுட்டு மக்கள் எல்லாம் அந்த எஸ்கலேட்டரில் ரொம்ப வேக வேகமாக இறங்கி வந்துட்டுருக்காங்க. அப்போ நீங்களும் வந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய 5 வயது குழந்தை இதுவும் கூட வந்துட்டுருக்கு. இறங்கி வரும்போது அங்கே ஒரு லேடி இவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக போகணும் அப்படின்றதுனால அந்த குழந்தைய பிடிச்சி லைட்டாக இப்படி தள்ளி கமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தள்ளி விட்டுட்டு இவங்க போகிறாங்க. இதை நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு அப்பாவாக நீங்கள் பார்க்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஒரு சின்ன 5 வயசு குழந்தை பொறுமையாக போனால் என்ன, ஏன் இப்படி பிடிச்சி தள்ளுறாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். ஒரு அப்பாவாக உங்களுக்கு கோபம் வரலாம். கோபம் வரும், முறைப்பீங்க, ஒரு 2 வார்த்தை பேசுவீங்க. ஆனால் அந்த லேடியை திட்டுவீங்க. திட்டிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. ஆனால் உங்கள் யாருக்காவது இந்த பொம்பளை எந்த ஜாதி, இவங்க எந்த இனம், இவங்க எந்த ரேஸ், இவங்க வந்து என்னை விட உயர்ந்த ரேஸ்ன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் இவங்க என்னுடைய குழந்தையினுடைய உடலை தொட்டு இவங்க இப்படி என் பிள்ளையை பிடிச்சி இப்படி இவங்க தள்ளி விடுறாங்கன்னு உங்களுக்கு தோணுமா? இப்படி தோணுமா? முதல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள். க்ரௌடாக இருக்குது, அந்த எஸ்கலேட்டர் க்ரௌடாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தமாக இருக்கும்? இந்த பொம்பளை ஒரு குணங்கட்ட ஒரு பொம்பளை, ஒரு அறிவே இல்லை, ஒரு சின்ன குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியலை. கொஞ்சம் அப்படி என்ன உனக்கு அவசரம், பொறுமையாக போகலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை அவங்களுக்கு வீட்டில் என்ன பிரச்சனையோ இல்லையா, இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ்லாம் உண்டு. ஆனால் நீங்கள் யாருமே இவள் வந்து என்னையை வந்து கீழ் ஜாதின்னு சொல்லிட்டா, அதனால தான் இவளுக்கு என் மேலே இவ்வளோ ஒரு வன்மம் நீங்கள் நினைப்பீங்களா? முழுக்க முழுக்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர், படம் பார்த்துட்டு வெளியே வர்ற ஒரு ஸ்ட்ரேஞ்சர். உங்களை யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு தாட் வருமா? ஃபஸ்ட்டு என்னுடைய ஜாதினால தான் இவன் என்ன இப்படி குறைச்சி மதிப்பிட்டு அந்த ஒரு செகண்டில் இவ்வளோ விஷயத்தை இவன் யோசிச்சிட்டாளா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? ஆனால் நினைக்கிறாங்களே. இங்கே புத்தகம் எழுதுகிறாங்க. புத்தகம் எழுதி இவங்களுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன், என்னுடைய வழிகளை நான் சொல்கிறேன் அப்படின்ற பெயரில் உட்காந்து ஒரே ஒப்பாரியாக வைக்கிறாங்க. டானஹாசி கோட்ஸ் அப்படின்ற ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் பிட்வீன் தி வேர்ல்ட் அண்ட் மீ அப்படின்ற ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருப்பார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். இந்த புத்தகத்தினுடைய தீம் என்ன அப்படின்னா, ஒரு தந்தை, ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இமேஜினேஷனில் தந்தை மகனுக்கு எழுதும் கடிதம் அப்படின்ற மாதிரி தீமில் இவர் எழுதி வச்சுருப்பார். இவருடைய வளர்ப்பு, இவருடைய வாழ்க்கை, ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து வந்த ஒரு தந்தையாக இவருடைய வழிகள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி இவர் இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருப்பார். இவருடைய இந்த உலகத்தில் முழுக்க முழுக்க ரேசிசம் அப்படின்ற அந்த ஒரு இனவாதம், ஒருத்தன் பெரிய இனம், ஒருத்தன் சின்ன இனம், ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே அப்படின்ற இந்த ஒரு ரேசிசம் தான் இவருடைய உலகத்தில் முக்கியமான பிரச்சனை. அதையும் தாண்டி இவங்க பிளாக் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, இப்போ பிளாக் பீப்புள் ஒரு 10 பேர் இவன் ட்ரக் அடிச்சுட்டு இவன் ரோட்டில் படுத்து கிடந்தான் அப்படின்னா இதுக்கு இவர் யார் தெரியுமா இவர் காரணமாக சொல்லுவார்? இவங்களை, வெள்ளையர்களை, வெள்ளைக்காரன் தான் காரணம், ஒயிட் ரேசிசம் அப்படின்னு இவர் எழுதி வச்சுருப்பார். நீ குடிச்சிட்டு, நீ ட்ரக் அடிச்சுட்டு, நீ சின்ன வயசுலேயே கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றுருவ, குழந்தை பெற்றுட்டு இவன் விட்டு போயிடுவான். இவங்க சிங்கிள் மதராக இருந்து இந்த குழந்தைய வளர்ப்பாங்க. யூஎஸில் பிளாக் பீப்புள் கிட்ட இந்த பிரச்சனை இது ரொம்ப அதிகமாகவே உண்டு. இப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைக்கு இவங்க யாரை பழி போடுறாங்கன்னா, இவன் என்ன ஒடுக்கிட்டான், ரேசிசம் அப்படின்னு இவங்க இங்கேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு வேர்ல்வியூ, இப்படி ஒரு வித்தியாசமான பார்வை கொண்டவர் தான் இந்த டானஹாசி கோட்ஸ் அப்படின்ற ஒரு பிளாக் ஆக்டிவிஸ்ட். இவருடைய புத்தகத்தில் இவர் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சதா காலமும் வாழ்க்கை முழுக்க எல்லா பிரச்சனை இவங்களுக்கு. சாதாரணமாக படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தங்க இப்படி இடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே இனவெறின்னு நீங்கள் பேசுவீங்களா? இவங்க பேசுவாங்க. ஏன்னா இவங்களுடைய உலகம் எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன ஒடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு பார்வையில் தான் இவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஒரு சாதாரணமான விஷயம், ஒரு பெண் என் மகனை தள்ளிவிட்டாள் அப்படின்ற அந்த பிரச்சனையை இவர் எப்படி மாற்றுவார் தெரியுமா? இந்த புத்தகத்தில் ஒரு வரி ஒன்று எழுதுவார். ஷி வாஸ் ஆக்டிங் அக்கார்டிங் டு அ ட்ரெடிஷன் தட் ஹெல்ட் பிளாக் பாடிஸ் ஆஸ் லெஸர். எப்படி? ஷி வாஸ் ஆக்டிங் அக்கார்டிங் டு அ ட்ரெடிஷன். இவங்களுடைய புத்தியே இப்படித்தான், இவங்களுடைய ட்ரெடிஷனே இப்படித்தான். எப்படின்னா, கருப்பினத்தை சேர்ந்த மக்களுடைய உடலை இவங்க லெஸர், கீழே அப்படி தான் இவங்க பார்ப்பாங்க. என்னுடைய பிள்ளையினுடைய உடம்பை இவங்க தொட்டு எப்படி இவங்க
தள்ளுவாங்க, என்னோட உடம்பை நீ எப்படி தொடுவ, அப்போனா உனக்கு இளக்காரம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு எழுதி வச்சிருப்பாரு. இந்த பாடி அப்படின்ற இந்த கான்செப்டை இவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. இந்த புத்தகம் மொத்தமே 110 பக்கம் தான், ரொம்ப ஒரு சின்ன புக்கு. இந்த சின்ன புக்குக்குள்ளே நிறையா இடங்களில் கருப்பின மக்களுடைய உடம்பை இவங்க ரொம்ப கீழாக பார்க்குறாங்க, இவனுக்கு ஜாதி வெறி, இவனுக்கு ரேசிசம் அப்படிலாம் இவர் பேசி வச்சுருப்பார். ஒரு பொம்பளை குணங்கட்டவா ஒரு சின்ன குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியலை, இது இல்லைனா அவங்களுக்கு வீட்டில் 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை இவங்க வேணுனே கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் இது அத்தனையும் கொண்டு வந்து ஒரு சிங்கிள் இன்சிடெண்ட்டை நம்ம கொண்டு வந்து இது வந்து இனவெறி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா. இங்கே தான் இவங்களுடைய இந்த ரேஸ் பாலிடிக்ஸ், இல்லை நம்ம ஊரில் உள்ள இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் என்ற ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இப்படி இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு எல்லாத்துக்கும் என்னை ஒடுக்கிட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு 24 மணி நேரமும் யாரோ என்ன ஒடுக்குறாங்க, உங்களை சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா நீ என்னுடைய ஜாதியை வச்சு என்னை திட்டுற அப்படிலாம் இவங்களுடைய சிந்தனையே இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க யாருன்னா, இவங்க என்னுடைய அன்பு தோழி, என் மீது பேரன்பு கொண்ட என்னுடைய அன்பு தோழியான மீனா கந்தசாமி என்கிற அந்த ஒரு பெண்மணி. இவங்க ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, ஃபீல்டு ஒர்க் ஆஸ் அ செக்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு தலைப்பு வச்சுட்டு புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தை பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு அட்டைப்படம். இது ஆரஞ்சு பழம் தான், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம், இது ஆரஞ்சு பழம் தான். ஆரஞ்சு பழத்தை அட்டையில் வச்சு ஒரு பழத்தினுடைய அழகை வர்ணித்து எல்லாம் சந்தோஷமாக பழம் சாப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ, ஒரு நேர்காணல் இவங்க ஹிந்துவில் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு நேர்காணல் தான். அந்த நேர்காணலுக்குள்ளே இவங்க பேசின விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம இதை அன்றைக்கி டீகோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த புத்தகத்தினுடைய கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூவில் இவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சதுர்வேதி, அம்ரிதா சதுர்வேதி அப்படின்ற ஒரு பொண்ணு, இந்த இந்திய பெண், இவங்க லண்டனில் மாணவியாக இருக்காங்க, அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் காலையில் இவங்க தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இவங்களுடைய படம் ஒன்று, இவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று ஆன்லைனில் லீக் ஆகிருக்கு. டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இவங்களுடைய படத்தை கொஞ்சம் மாற்றி, கொஞ்சம் ஆபாசமாக மாற்றி எவனோ அப்லோட் பண்ணி விட்டுருக்கான். இந்த பிரச்சனை வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு, இந்த அம்ரிதா சதுர்வேதி, அந்த பேர் நான் வரேன், இந்த அம்ரிதா சதுர்வேதி, இவங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸினுடைய அடையாளங்கள்லாம் என்ன, இவங்க எந்த ஜாதி, இதெல்லாம் இவங்க இந்த நாவலில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு யாருன்னா, இவங்க மார்க்சிஸ்ட், ஓகே, ஒரு மார்க்சிஸ்ட் மாணவி. இவங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுற இவங்க இந்த ஆட்கள்லாம் யார் அப்படின்னா, அம்ரிதா ட்ரைஸ் டு ஸ்டெம் தி ஹிஸ்டீரியா வித் த ஹெல்ப் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், எ தலித் உமன், அடுத்து ஒரு ஒயிட் உமன், அடுத்து ஒரு இந்தியன் பாய் ஃப்ரெண்ட். இதில் 3 பேர் இருக்காங்க, 3 ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரில் ஒருத்தர் யாருன்னா தலித் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து வச்சாச்சு. இன்னொன்று ஒரு ஒயிட் விமன். இப்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட பழகுறீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டகாலம், உங்கள் படத்தை மட்டும் வச்சு உங்களை ஆபாசமாக சித்தரித்து ஒருத்தன் படம் போட்டான். இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகே. இது எல்லா ஊர்லேயும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்களா? இந்த ஃப்ரெண்ட்ஸினுடைய ஜாதி என்ன, இவங்க தலித்தா இல்லையா, இல்லை இவங்க வெள்ளையா கருப்பா, இவங்க யார் அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையா, இந்த கதைக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை, ஓகே. ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஜாதி அப்படின்றத எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து திணிச்சு, இவங்க இந்த ஜாதி, இவங்க இந்த ரேஸ் அப்படின்னு ஒருத்தருடைய அடையாளத்தை, ஒருத்தருடைய தனிப்பட்ட அடையாளத்தை இவங்களுடைய மொத்த அடையாளமாக மாற்றி, நீ தலித், நீ ஒயிட் அப்படின்னு சொல்லி இந்த காஸ்ட் பாலிடிக்ஸை இவங்க அழகாக இவங்க பேசுவாங்க. இப்போ இந்த பொண்ணோட பேர் பாருங்களேன், அம்ரிதா சதுர்வேதி. சதுர்வேதினா இது பிராமின் பேர் ஆக்சுவலி. இவங்க ஒரு பிராமின் பொண்ணு. சதுர்னா 4, வேதாஸ் 4 வேதங்களில் புலமை பெற்ற ஒரு ஜாதி, ஒரு பிராமண ஜாதி, ஓகேவா. சதுர்வேதி இது நார்த் இந்தியாவில் உள்ள ஒரு பெயர். வேணும்னே அம்ரிதா சதுர்வேதி அப்படின்ற ஒரு பொண்ணை மார்க்சிஸ்டாக மாற்றி விட்டு இவங்களுடைய காஸ்ட்டை இவங்க ஃபோக்கஸ் பண்ணி, இவங்க இந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதின்னு சொல்லி ஒரு அடையாள அரசியல் பண்ணுறது தான் இந்த நாவலினுடைய மையமே. இவங்க கேரக்டர்ஸனுடைய அடையாளமாக இவங்க எதை வச்சுருக்காங்கன்னா, இவங்களுடைய ஜாதியும் இவங்களுடைய ரேஸும். அடுத்து இந்த நேர்காணலில் முதல் கேள்வி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. மேனோஸ்பியர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று உண்டு.
ஆண்களுக்கான ஒரு ஸ்பேஸ், ஆண்களுக்கான முன்னுரிமை, ஆண்களுக்கான முக்கியத்துவம், இந்த மாதிரிலாம் ஆன்லைனில் பேசக்கூடிய ஃபெமினிசம் பேசுகிற ஆட்களை நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்களுக்காக ஒரு ஸ்பேஸ் நம்ம உருவாக்கணும் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி உருவான ஒரு இன்டர்நெட் கல்ச்சர் தான் இந்த மேனோஸ்பியர் அப்படின்றது. இந்த மேனோஸ்பியர் பற்றி இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் இவங்களுடைய முதல் வார்த்தை என்னன்னு பாருங்க. தி இந்தியன் மேனோஸ்பியர் ஹேஸ் அன் எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் சுப்பீரியாரிட்டி பில்ட் இன் டு இட்ஸ் டிஎன்ஏ. எப்படி மேனோஸ்பியர் ஆண்களுடைய ஒரு ஸ்பேஸ். நீங்கள் இதை டாக்ஸிக்னு கூட எடுத்துக்கோங்களேன். இந்த மேனோஸ்பியரில் உள்ளவன் அத்தனை பேருமே டாக்ஸிக்காக இருக்கான், இவர் ரொம்ப பெண்களை ஒடுக்கக்கூடிய, ஆண்கள் தான் சுப்பீரியர், பெண்கள் ஆண்களுக்கு கீழே அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கும்பல்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்குள்ளே எப்படி காஸ்ட் வந்துச்சு? இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், காஸ்ட் சுப்பீரியாரிட்டி தான் இதில் டிஎன்ஏவா. ஏன் அப்படின்னா, ஐ ஹவ் பீன் சப்ஜெக்டட் டு அ லாட் ஆஃப் ஆன்லைன் அபியூஸ் ஃபார் 14-15 இயர்ஸ். இவங்களுக்கு ஆன்லைனில் அபியூஸ் நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஃபேக்ட் தட் ஐ எம் அ உமன் ஆர் ஐ எம் அவுட் ஸ்போக்கன். ஆனால் என்ன பிரச்சனைனா, இட் ஃபைனலி பாயில்ஸ் டவுன் டு காஸ்ட். இந்த நாவலுடைய மெயினான தீம் என்ன? டீப் ஃபேக்ஸ். ஒரு பெண்ணுடைய உடலை இவங்களுடைய அனுமதி இல்லாமல் எவனோ ஒரு பொறுக்கி பைய இதை தப்பாக பயன்படுத்தி இந்த பொண்ணு இவனை நம்பி கூட ஷேர் பண்ணியிருக்கலாம் ஆன்லைனில். இந்த ஃபோட்டோவை எடுத்து இவங்களுடைய அனுமதி இல்லாமல் இதை ஒருத்தன் தப்பாக பயன்படுத்துகிறான்னா இது பெண்களை அவமதிக்கிற ஒரு செயல். இது பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம். ஆன்லைனில் அத்தனை பேரும் இந்த பெண்ணை அபியூஸ் பண்ணுறாங்கன்னா, சோஷியல் மீடியா, டீப் ஃபேக்ஸ், பெண்களுக்கு எதிரான, பெண்களை கீழாக பார்க்குற ஒரு மனநிலை. அடுத்து டெக்னாலஜி. இவ்வளோ தீம்ஸ் இருக்கா இந்த நாவலில்? ஆனால் இவங்க சொல்கிறாங்க இது எல்லாம் இருக்குது, ஆனால் ஏன் இப்படி பண்ணுறான் தெரியுமா? ஏன் ஒருத்தன் ஒரு பெண்ணுடைய உடலை இப்படி பயன்படுத்துகிறான் தெரியுமா? இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு காஸ்ட். இவனுக்கு ஜாதி வரி இருக்குது. ஜாதி அப்படின்ற ஒரு விஷயந்தான் இது எல்லா பிரச்சனைக்குமான அடிப்படைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆன்லைனில் ஒருத்தன் உங்களை அபியூஸ் பண்ணுறான்னா இதுக்கு நிறையா காரணம் இருக்கும். நம்ம சேனல்லே நம்ம பேசியிருப்போம். ஆன்லைனில் அபியூஸ் அப்படின்ற விஷயம் இன்றைக்கி ரொம்ப அதிகரிச்சிருச்சு. நமக்கு ஒருத்தங்க தெரியலை அப்படின்றதுனாலேயே இவங்க நம்ம தூரமாக இருக்காங்க, அனானிமிட்டி அப்படின்ற ஒரு காரணத்தெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் ஆன்லைனில் இவங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணை அசிங்கமாக பேசுகிறதும், இவங்களை உருவ கேலி பண்ணுறதும், கெட்ட வார்த்தை போட்டு பேசி இவங்களை அவமானப்படுத்துறதும் இவனுக்கு ஈஸி. ஆன்லைனில் ரொம்ப ஈஸி. அதனால இவன் செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆன்லைனில் ஒரு 10 பேர் அசிங்கமாக பிஹேவ் பண்ணுறான்னா இது எல்லாத்துக்கும் ஜாதி வரி தான் அடிப்படை அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா இதுக்கு பேர் ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் கிடையாது. இது மாறாக இது ஒரு வி கேன் கால் இட் ரிடக்ஷனிஸ்ட் வியூன்னு சொல்லலாமா? ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கி, மனுஷனுடைய வக்கரத்தை ரொம்ப சுருக்கி, ஏதோ தலித் மக்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத மாதிரி காமிச்சு ஆன்லைன் அபியூஸ்க்கு நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி உள்ளாக்குறாங்க நீங்களே பாருங்களேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, மனுஷனுடைய பிஹேவியர், ஹியூமன் பிஹேவியருக்கு நிறையா காரணங்கள் இருக்கும். இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இது அத்தனைக்கும் பாரு ஒரே ஒரு காரணம், அதான் ஜாதி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவங்கள எடுத்துக்கலாமா? பிஜேபியினுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர். தமிழ்நாட்டு பிஜேபியில் எனக்கு அவங்கள பர்சனலி பிடிக்கும். ஏன்னா நீங்கள் அவங்கள என்ன வேணால் திட்டுங்க, அவங்களுடைய கருத்தில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலுமே ஒரு பெண்ணாக, ஒரு தலைவராக இவங்க மீடியாவை சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு தலைவர். ஓகே, ஆனால் அவங்களுடைய தலைமுடியை வச்சு இங்கே எவ்வளோ அபியூஸ் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஜேபியினுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இவங்க இருந்தப்போ ரொம்ப மோசமாக பரிதாபங்கள்லாம் இவங்களை பற்றி வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது ஒரு பேரடி, அது காமெடி, நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அது ஒரு சேட்டையர். ஆனால் ஆன்லைனில் இவங்களை ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் சொல்லி இவங்களுடைய தலைமுடியெல்லாம் கேலி பண்ணி இவங்களுடைய உருவத்தை கருப்பாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி இவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த அம்மா என்னைக்காவது வந்து நான் நாடாரு, அதனால தான் என்ன இவன் அபியூஸ் பண்ணுறான்னு இவங்க என்னைக்காவது சொல்லியிருப்பாங்களா? சொல்ல முடியுமா? ஆனால் இந்த தலித் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த ஒரு கும்பல் இருப்பாங்க இல்லையா, இந்த கும்பலுக்குன்னு ஒரு தனித்தன்மையான ஒரு குணம் உண்டு. என்ன குணம்னா, எல்லாத்தையும் கொண்டு வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருவாங்க. இவங்க ஃபெமினிஸ்டாகவும் இருப்பாங்க. ஃபெமினிஸ்ட்டு, லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவங்க, காஸ்ட் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க, அப்ரஸ்ட் நரேட்டிவ், இதெல்லாம் பேசக்கூடிய அத்தனை பேருமே இவங்களுக்கு ஒரு சிம்பிள் பார்வையில் எல்லாத்தையும் இவங்க பார்ப்பாங்க.
இதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இந்த ஆக்டிவிஸ்ட்டை ஒருத்தன் அசிங்கமாக அவங்களுடைய உருவத்தை கேலி பண்ணுற மாதிரி ஒரு படத்தை போட்டிருக்கான் ஆன்லைனில். கீழே ரொம்ப அசிங்கமான வார்த்தையெல்லாம் போட்டுட்டு இவங்களுடைய உருவத்தையும் அசிங்கமாக போட்டிருக்கான். இதுக்கு இவங்க இதை எப்படி பார்க்குறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்களேன். லாஸ்ட் 5 வருஷமா இங்கே உள்ள முஸ்லீம் ஆண்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க, இவங்களுடைய உரிமைகளுக்காக தான் நானும் போராடுறேன், ஆனால் இவன் என்ன அபியூஸ் பண்ணுறான். ஏன் அபியூஸ் பண்ணுறான் அப்படின்னா, the language is like they don't consider Dalit women as humans. It's like they literally hate Ambedkarites. அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய எங்கள் மாதிரி ஆட்களை இவங்க அபியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்களை இப்படி அபியூஸ் பண்ணுறானா, இந்த அபியூஸ் இவங்க தலித் அப்படின்றதுனால தான் பண்ணுறானா? அப்போ தமிழில் உள்ள ஃபேஸ்புக், யூடியூப், எக்ஸ் இதிலலாம் பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பா? இவங்க அபியூஸ் பண்ணுறவன் அத்தனை பேருமே தலித் பெண்களை மட்டும்தான் அபியூஸ் பண்ணுறானா? அதுக்கு தான் நான் தமிழிசை அம்மாவை நான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தேன். இவங்க அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க, ஆல் தட் ரிலீஜன் ஆஃப் பீஸ் இஸ் எ ஹம்பக். எப்படியா? ஷேக் தாவூத்னு இந்த பையன் பேர் வச்சிருக்கான். அப்போ இவன் முஸ்லீம் அப்படின்னு நினச்சிட்டு இவனுடைய மதத்தை போய் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இவன் குண்டு வைக்கிறப்பெல்லாம் அமைதியாக இருந்துட்டு அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. இவன் எல்லா ஊர்லேயும் போய் குண்டு வச்சிட்டு இருக்கான். பாலஸ்தீன் போய் குண்டு வைக்கிறான், இஸ்ரேல் மேலே குண்டு வைக்கிறான், ஜெர்மனி போகிறான், அங்கே போய் குண்டு வைக்கிறான். ஐரோப்பாவில் இவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் குண்டு வெடிக்குது. யூகேல நம்ம பேசணும் இல்லையா, அந்த ஜூலை 7 அட்டாக்ஸ் பாம், இங்கிலாந்து வரலாற்றில் முதன்முறையாக வெடித்த ஒரு சூசைட் பாம்பிங். இதெல்லாம் பண்ணுறப்போ இந்த அம்மா வாயை திறக்கவே இல்லை. ஆனால் இவங்கள ஒருத்தன் அபியூஸ் பண்ணிட்டான் அப்படின்ன உடனே இவனுடைய பெயரை பார்த்துட்டு போயிட்டு இவனுடைய பெயருக்கும் இந்த அபியூஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா முஸ்லீம் மட்டும்தான் அபியூஸ் பண்ணுறாங்களா ஆன்லைனில்? இல்லை இவங்க தலித்தை மட்டும்தான் அபியூஸ் பண்ணுறாங்களா? இல்லையே. எவனே தெரியாது. இவன் வாயை திறந்தாலே அசிங்கமாக தான் பேசுவான். இப்படித்தான் இங்கே சமூகம் இன்றைக்கி இருக்குது. உடனே இவங்க என்ன ஒருத்தன் அபியூஸ் பண்ணிட்டான்னா நான் தலித்துன்றதுனால தான் என்ன அபியூஸ் பண்ணான் அப்படின்ற இந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இந்த பார்வை இதில் 3 கூறுகள் இருக்குது. ஒன்று, தாழ்வு மனப்பான்மை. எல்லாத்துக்கும் பாருங்க என்ன சொல்லிட்டான் அப்படின்ற இவங்களே தாழ்த்தி பேசிக்கிறாங்க. எஸ்சியா, தலிதா, பட்டியலினமா, இதெல்லாம் பார்த்து நம்ம பழகிறோமா யாராவது? இந்த மாதிரி குப்பைகள்லாம் நம்ம ஊரில் உண்டு, இருக்குது. இன்றைக்கும் தலித் மக்களுக்கான பிரச்சனைகள் நம்ம ஊரில் உண்டு. பட்டியலின மக்களை இன்றைக்கும் கிராமங்களில் ஒரு வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க. இது பிரச்சனை உண்டு, பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சமாவது நம்ம நகர்ந்து வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கும் உங்களை ஆன்லைனில் ஒருத்தன் அபியூஸ் பண்ணாலும் உங்கள் ஜாதி, நீங்கள் ஒரு நாவல் எழுதுறீங்க அங்கேயும் ஜாதி, சதுர்வேதி அப்படின்னு பேர் வச்சாச்சு. ஏன்னா பிராமின்ஸ் வேதங்களை ஃபாலோ பண்ணுறவங்க, அதனால் அந்த வேதத்தை பேரில் வச்சிருக்கிற ஒரு ஜாதியை பேராக வச்சு இவங்களை உள்ள ஒரு கேரக்டரை கொண்டு வந்து இவங்களை மார்க்சிஸ்டாக மாற்றி விட்டு, அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை எங்கே போகும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு விக்டிம் மென்டாலிட்டிக்கு போகும். இதனுடைய அடுத்த கட்ட ஃபேஸ், நான் ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்கேன், இவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு பாரு நான் ஒரு விக்டிம் அப்படின்ற அங்கே போய் நிற்பாங்க. அப்போ தாழ்வு மனப்பான்மை, விக்டிம் மென்டாலிட்டி, அடுத்து என்டைட்டில்மெண்ட். இது நேராக அங்கே போயிடும். வாட் இஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்னா, நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன், நீ எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நான் யாருன்னு பாரு, நான் ஒடுக்கப்பட்டிருக்கேன்ல, மற்றவங்களை விட நான் கொஞ்சம் ஒடுக்கப்பட்டிருக்கேன், அதிகமாக ஒடுக்கப்பட்டிருக்கேன், அதனால் நீ எனக்கு ஸ்பெஷலாக நீ எனக்கு கவனிக்கணும், அந்த ஒரு என்டைட்டில்மெண்ட் இவங்களுக்கு வந்துடும். அப்போ 3 விஷயம் இருக்கா? இந்த 3 விஷயம் எங்கேருந்து வரும் அப்படின்னா, வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு பிரச்சனையானா சரிதான், ஒரு அபியூஸ் நடக்குது, ஒரு கொலை நடக்குது, ஒருத்தவங்களை திட்டுறான், ஒருத்தவங்கள பாடி ஷேமிங் பண்ணுறான், எல்லாமே எங்கே வரும்னா காஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையிலிருந்து இவங்க எல்லாத்தையும் இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இங்கேருந்து இவங்க அர்த்தப்படுத்துவாங்க எல்லாத்தையும். அப்போ இந்த ஒரு ஃபில்டர் மூலமாக, இந்த ஒரு லென்ஸ் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனை பிரச்சனையுமே இப்படி தான் தெரியும். இப்போ ஒரு 2 பேர் வெட்டிக்கிட்டு செத்துட்டான்னா உங்களுக்கு உடனே இவன் எந்த ஜாதிங்க, அப்போது இவன் தலித்தா இருந்துட்டான்னு வைங்களேன், அவ்வளோதான், இவன் பர்சனல் பகையினால் இவன் வெட்டிக்கிட்டு இருப்பான், இதெல்லாம் விட்டுருவாங்க. அப்போது என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலாக ஜாதி வரி மூலமாக இங்கு மர்டர்ஸ் நடக்குது இன்றைக்கும். ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் செய்கிறாங்க, எவனோ ஒருத்தன் செஞ்சுருவான், உடனே இதை அப்படியே ப்ராடாக மாற்றி இதான் எல்லாருமே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதை பொதுமைப்படுத்தி, அப்போது இந்த பொதுமைப்படுத்துறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம சொன்ன மாதிரி தாழ்வு மனப்பான்மையும் விக்டிம் மென்டாலிட்டியும் அந்த ஒரு என்டைட்டில்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை இவங்களுக்குள்ள உருவாக்குது. அப்போ ஹியூமன் பிஹேவியரில் உள்ள இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு வக்கரத்தை, இவ்வளோ பிரச்சனைகளை இவங்க ரொம்ப ஃப்ளாட் பண்ணி அப்படியே ஃப்ளாட்டாக முடிச்சு விட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் ஒன்று தேடுவாங்க இல்லையா? அந்த ஃப்ரேம் ஒர்க் என்னென்னா ஜாதி அப்படின்ற அந்த ஒற்றை ஃப்ரேம் ஒர்க் மூலமாக பார்த்து எல்லாத்தையும் ஜாதி மேலே எழுதி வச்சுருவாங்க. அடுத்து இந்த நாவல் எழுதுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன,
இப்படி ஒரு கேள்வி கேட்டால் இவங்க 3 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, இஸ்லாமிய பெண்களை ஆன்லைனில் இவங்கள ஏலம் போட்டு இவங்களுடைய உடலை ஏலம் போடுற மாதிரி இந்த பெண்கள் இவங்கள விமர்சனம் பண்ணாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த ஆண்கள்லாம் சேர்ந்து இந்த இஸ்லாமிய பெண்களை அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்றத இவங்க ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இன்னொன்று, ஃபோட்டோஸை மார்ஃப் பண்ணி இப்போது ஆன்லைனில் பரவ விடுற இந்த ஒரு வக்கரமான ஒரு கலாச்சாரம். இன்னொன்று, பொள்ளாச்சி சம்பவத்தை இவங்க ஒரு காரணமாக சொல்கிறாங்க. பொள்ளாச்சியில் 2019 இந்த கேஸ் வெளியே வந்துச்சு இல்லையா, நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். பெண்களை காலேஜ் படிக்கிற பெண்களெல்லாம் கூட்டு வந்து இவங்ககிட்ட பேசி ஃப்ரெண்ட்ஸாக பழகிறேன்னு சொல்லி பழகி இவங்களை ஒரு ஷெட்டுக்குள்ளே கூட்டு வந்து வச்சு வீடியோ எடுத்து ஒரு கும்பலாக சேர்ந்து இவங்களை அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் நடந்திருக்கு இல்லையா. இது நமக்கு தெரியும். இந்த ஒரு பிரச்சனையை இவங்க இங்கே மையமாக கொண்டு வராங்க. ஆனால் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, இந்த பொள்ளாச்சி விவகாரத்திலே பார்த்தீங்கன்னா கோர்ட் ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சு விட்டுருப்பாங்க. இதில் மொத்தம் 2 பெண்கள் பட்டியலினத்தை சேர்ந்த மாணவிகள். ஒரு பொண்ணு MBA படிக்கிற பொண்ணு, இன்னொரு பொண்ணு இவங்களையும் உள்ளே சேர்த்து விட்டுருப்பாங்க. இந்த 2 பேரும் தான் SC பெண்கள். இவங்க அப்யூஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போது இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது இவங்க ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாங்க. யாருன்னா, இந்த பெண்கள் சார்பாக பேசினவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை நம்ம SC/ST ஆக்டில் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இது பட்டியலின பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை. அப்போ நம்ம இதில் கொண்டு வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னு இவங்க வாதிட்ட போது நீதிபதி ஒரு முக்கியமான அப்சர்வேஷனை சொல்லியிருப்பார். இதில் பாருங்களேன், விக்டிம் C அப்படின்ற ஒரு பொண்ணை 3 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்கானுங்க 2018. இன்னொரு பொண்ணு MBA படிச்சுட்டு இருந்த பொண்ணை விக்டிம் E, இவங்களை அக்யூஸ்ட் 1 A1 இவன் ரேப் பண்ணியிருக்கான். இவன் கூட சேர்ந்து இன்னும் இந்த 2 பேர். அப்போ நம்ம இதில் SC/ST ஆக்டை கொண்டு வரணும்னு பேசினப்போ நீதிபதி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார். The trial judge held that the SC/ST act need not be invoked merely because the victims happen to be from the scheduled caste unless there was evidence to prove that the offense had been committed due to caste hatred. SC/ST ஆக்டை நீங்கள் கொண்டு வரலாம். எப்போ கொண்டு வரலாம்னா, இந்த 2 பெண்களையும் நாங்கள் ரேப் பண்ணோம். ஏன் ரேப் பண்ணோம்னா, இவங்க SC அப்படின்ற காரணத்தினால நாங்கள் ரேப் பண்ணோன்னு நமக்கு ப்ரூவ் ஆச்சுன்னா, எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதை அங்கே கொண்டு வரலாம். இவன் ஏன் ரேப் பண்ணா? இவனுக்கு உடம்பு அரிப்பு. இவனுக்கு பெண்கள் மேலே ஒரு பெண்கள்னா என்ன, படிக்கிற பொண்ணு வா இழுத்துட்டு வா அப்படின்னு இவன் நினைக்கிறான். இது இவனுடைய சிக்கான ஒரு மைண்டு. இந்த சிக்கு மைண்டை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதி வரி பிரச்சனைன்றது வேற. ஆனால் இவங்க ரொம்ப நேக்கா இந்த பெண்கள் சார்பாக வாதிட்டவங்க இதுக்குள்ளே கொண்டு வாங்கன்னு கேட்டால் நீதிபதி ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணிட்டார். ஜாதி இவங்க SC அப்படின்றதுனால இவங்களை அப்யூஸ் பண்ணானா, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா? ஒரு கொடூரமான பெண்களை மதிக்காத ஒரு புத்தி உள்ளே இருக்குது. அந்த புத்தியினால இவன் பெண்களை ரேப் பண்ணிட்டான். இதுக்கு ஜாதி எங்கே உள்ளே வந்துச்சு? ரேப் பண்ணும்போது இது எந்த பெண் அப்படின்னு பண்ணா அப்படி பண்ணியிருந்தா நம்ம இவங்களை இதுக்குள்ளே கொண்டு வரலாம். சும்மா எல்லாத்துக்கும் SC/ST ஆக்டை இன்வோக் பண்ணு, இதை கொண்டு வந்து போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா நோக்கம் என்பது. அப்போ உண்மையான பிரச்சனைக்கான காரணம் என்ன? ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க? ஏன் ஆண்கள் இப்படி பண்ணுறாங்கன்னா காஸ்ட் அப்படின்னு இவங்க ஒரே வார்த்தையாக முடிச்சு விட்டுறாங்க. அப்படி கிடையாது. ஹியூமனுடைய மனசுன்றது ரொம்ப வக்கரமான மனசு. ரொம்ப வக்கரமான அந்த மனசினுடைய உண்மையான காரணங்களை புரிந்து கொண்டு உண்மையான காரணங்களை நம்ம ஆய்வு செய்கிறத விட்டுட்டு காஸ்ட் அப்படின்னு ஒரே ஒரு போர்வையை போட்டு மொத்தமாக மூடி விட்டுறோம் அப்படின்றத பிரச்சனை. கொசு வருது, யூத பார்ப்பன கொசு. இங்கே வாணி, நான் உன்னை நசுக்கிறேன். இதில் இன்னொரு பாயிண்ட், இந்த கேஸில் பொள்ளாச்சி கேஸில் CBI ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்க. அருள் ஆனந்தம் அப்படின்ற ஒருத்தன். இவன் யாருன்னா, இவன் ADMKனுடைய பொள்ளாச்சி நகரத்தினுடைய மாணவர் அணி செயலாளர். எப்படி மாணவர்களை ஒன்றிணைத்து நம்ம அரசியல் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இதை செயல்படுத்தி கொண்டிருந்த அதிமுகவை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி. அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க, இவனுக்கு இவ்வளோ தைரியமாக ஒரு பொண்ணு மேலே கை வைக்க இவனுக்கு தைரியம் வந்திருக்கு. சம்பவம் நடந்தது 18 ஆட்சி பண்ணது யார்? அதிமுக. அப்போது ஆளுங்கட்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு திமிரு அவனுக்கு இருந்திருக்கலாம். இவனுக்கு அந்த அரசியல் திமிரு இவனுக்கு இருந்திருக்கலாம்ல. அப்போது ஒரு பெண்ணை ஒருத்தன் ரேப் பண்ணுறான்னா இதுவும் ஒரு காரணம். நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு புத்தி. அப்போ அடுத்த கேள்வி, இவங்களுடைய பார்வையின்படி பார்த்தோன்னா அதிமுகவை சேர்ந்தவங்களாம் ரேப் பண்ணிட்டான். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான், அதனால் அதிமுகவே ஒரு ரேபிஸ்ட் பார்ட்டின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இது இண்டிவிஜுவல் செஞ்ச ஒரு தவறு. அந்த இண்டிவிஜுவல் ஏன் செஞ்சான் அப்படின்றதுக்கு இது மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. இவன் அதிமுகவை சேர்ந்தவன் அப்படின்றதுனால செஞ்சுருக்கலாம். அதையும் தாண்டி அதிகாரம் இருக்குது அப்படின்னு செஞ்சுருக்கலாம். அதையும் தாண்டி இவனுக்கு நேச்சுரலாகவே ஒரு புத்தி இருந்திருக்கலாம்ல. அப்போ நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கும். நான் திருப்பி சொல்கிற மாதிரி ஒரு அவுட்கமுக்கான
ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கும். அவுட்கம் இப்படி இருக்குது. அப்போது இங்கே ஃபேக்டர் ஒன்று தான் இருக்கும். ஒரு அப்யூஸ் நடக்குது, பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடக்குது, இங்கே ஒரே ஒரு ஃபேக்டர் என்ன? ஜாதி வெறி. அப்படியா? அடுத்து இவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. யார்? இந்த ஹிந்து. அந்த கேள்வியை ஃபஸ்ட்டு பாருங்களேன். யுவர் புக் ஆல்சோ ஷோஸ் that the consequences are never the same for all women. They depend on caste, class and politics. ஒரு பெண் ஆன்லைன் அபியூஸில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த பாதிப்பு எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. இது பெண்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. எதை வச்சு மாறுதுன்னா ஜாதி. இந்த பெண் எந்த ஜாதி, இந்த பெண்ணுடைய பாலிடிக்ஸ் என்ன, இவங்களுடைய கிளாஸ் என்ன. இது ஒரு டிப்பிக்கல் மார்க்சிஸ்ட் லெஃப்டிஸ்ட் பார்வை. இதோட முக்கியமாக இதுக்கு இவங்க ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்களேன். டு அண்டர்ஸ்டாண்ட் ஏமினா அம்ரிதா, ப்ரிவிலேஜ்டு பிராமின், இவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஏமியை புரிஞ்சுக்கலாம். அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பெண் பாதிக்கப்படுறான்னா இவ எந்த ஜாதி அப்படின்றத பொறுத்து தான் இவளுக்கு பாதிப்புகளே மாறும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அடுத்து இவங்களுடைய அந்த இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ற, நம்ம பேசியிருப்போம்ல, இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ற அந்த ஒரு புத்தி டக்குன்னு அங்கிறது அப்படியே வெளிச்சமாக எரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் வித் ஆல் தி பவர் அண்ட் ப்ரிவிலேஜ். செத்துட்டியா? யூத பார்ப்பன கொசு. யூதன் அழிச்சாச்சு பார்த்தீங்களா? படிக்கலாம். அண்ட் ப்ரிவிலேஜ் இன் த வேர்ல்ட், இஃப் யூ ஆர் அ உமன் தெர் இஸ் நோ எஸ்கேப்பிங் இட். இந்த பிராமண பெண் அம்ரிதா அப்படின்ற இந்த பிராமண பெண், இவங்க பெண்ணாக இருக்காங்க, இவங்களுக்கு ப்ரிவிலேஜ்லாம் உண்டு, இவங்க பிராமின் அப்படின்றதுனால. ஆனால் இவ்வளோ ப்ரிவிலேஜ் இருந்தாலுமே இவங்க ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா உங்களை அப்யூஸ் பண்ணுறது நடக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2 பேர் இருக்காங்க, ஒரு ஆண் பிராமின் ஒரு பெண் பிராமின் இருக்காங்கன்னா, இந்த ஆண் பிராமின் ஆட்டோமேட்டிக்காக பெண் பிராமினை விட பவரில் கொஞ்சம் அதிகமானவர். அப்போது என்ன ஆகும்னா, இவரை யாரும் அப்யூஸ் பண்ண மாட்டாங்க, இவங்கள தான் அப்யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க பெண் அப்படின்றதுனால. அப்போது 2 பேரும் பிராமின், ஆனால் இவங்க பெண் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் குறையும். இதான் இங்கே உள்ள இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ற ஒரு குப்பை. இந்த குப்பை என்ன சொல்லும் அப்படின்னா, ஒருத்தங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா ஏன் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதுக்கான அந்த ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா, யார் பவரில் மேலே கீழே இருக்காங்க. இந்த பெண் பிராமினாவே இருந்தாலுமே இவா பெண் அப்படின்றதுனால இந்த பிராமின் ஆணை விட இவா ப்ரிவிலேஜில் கம்மியாக இருப்பா. அப்போ இவங்கள தான் எல்லாரும் அப்யூஸ் பண்ணுவாங்க இந்த பெண்ணைன்னு இவங்க சொல்கிறாங்க. இது வழக்கமான இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ற இந்த ஒரு ஐடியாலஜியை பேசக்கூடிய இது ஒரு லெஃப்டிஸ்ட் பார்வை. இப்படி பேசக்கூடிய ஆட்களெல்லாம் இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்க மனுஷங்களை குரூப்பாக பிரித்து விட்டு, இவன் ஏன் இவ்வளோ ஒடுக்கப்பட்டிருக்கான்னா இவன் இதை விட கம்மியாக ஒடுக்கப்பட்டிருக்கான், அப்போ இவனுக்கு ப்ரிவிலேஜ் கம்மியாக இருக்குது, நம்ம அதிகமாக கொடுக்கணுன்ற அந்த ஒரு என்டைட்டில்மெண்ட் உள்ளே வந்துடும். இவங்க பிராமினாவே இருந்தாலுமே பெண்களுக்கு இங்கே ஒடுக்குமுறை அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு வழக்கமான போரிங்கான ஒரு பார்வையை வச்சுட்டு போகிறாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க. அடுத்து இந்த நேர்காணலில் இவங்க இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா ஆக்டிவிஸ்டான். எப்படி ஆஸ் அன் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, ஆக்டிவிஸ்ட்னா நாவல் அப்படின்றது ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபார்ம். இந்த ஆர்டிஸ்டிக் ஃபார்ம் இருக்கிற இடத்துல ஆக்டிவிஸ்ட்டுக்கு என்ன வேலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு நாவல் அப்படின்றது ஒரு கலை, ஒரு முழுக்க ஒரு எஸ்தெட்டிக் சார்ந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம். அது இந்த கலைக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய அரசியல், இவங்களுடைய இந்த லெஃப்ட் பாலிடிக்ஸை உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இந்த விஷயம் சரியாக தப்பா இது நீங்கள் சொல்லலாம். எப்படிங்க இதில் என்னங்க தப்பு இருக்க முடியும்? ஒருத்தங்க ஒரு கதை சொல்கிறாங்கன்னா கதை மூலமாக ஒரு சமூக கருத்தை சொல்கிறாங்க. என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். ஏன்னா ஹரால்ட் ப்ளூம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்கில பேராசிரியர், ஆங்கில இலக்கியம் பற்றி மிக அதிகமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். இப்போ அவர் இறந்துட்டார். ஆனால் எனக்கு ஆங்கில இலக்கியத்தில் நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்தி விட்டது அவர் தான். முக்கியமாக போர்கேஸ் மாதிரியான ஆட்களெல்லாம் எனக்கு கல்லூரி நாட்களில் எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டது ஹரால்ட் ப்ளூம் தான். ஹரால்ட் ப்ளூம் என்ன சொல்கிறாருன்னா, லிட்ரேச்சரை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்னா ஒரு ஏஸ்தட்டிக்காக அப்ரோச் பண்ணுங்கள். அதில் உள்ள அந்த ப்ளஷர்னால் என்ன, ஒரு கதையை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ளஷர் ஒன்று உருவாகும். எப்படி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, தி சர்க்குலர் ரூயின்ஸ் அப்படின்ற அந்த கதையை நம்ம படிக்கிறப்போ நமக்கு என்ன தோணுச்சு, எது உண்மைன்னு நம்ம நினைக்கிறோமோ அது உண்மை இல்லை, யார் உண்மைன்னு இவங்களை நம்பிட்டு இருக்காங்களோ இவங்களே ஒரு பொய், இவங்களே ஒரு கனவு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இது நம்ம கவனிக்கிறப்போ நமக்கு ஒரு ப்ளஷர் ஒன்று உருவாகும். ஆமாம், இது ஒரு ஃபிலாசாபிக்கல் விஷயம் இது இல்லையா. ஆனால் இல்லைங்க,
எனக்கு வந்து அரசியல் தான் முக்கியம். நான் போய் ஜாதியை கொண்டு வந்து நான் உள்ளே சொருகி வச்சிருவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா, இவங்களை இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹெரால்ட் ப்ளூம் இந்த மாதிரி கும்பலாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அகாடமியில் இன்னைக்கு உள்ளவன் அத்தனை பேருமே எல்லாரும் மார்க்சிஸ்டாக இருக்கான். அப்போ ஒரு மார்க்சிஸ்ட்டை நீங்கள் அகாடமியில் கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா, இவன் என்ன பண்ணுவான்னா அத்தனையும், ஏன்னா இவனுடைய கண் ஒரு நுள்ளக்கண், இவன் என்ன செய்வான்னா எல்லாத்தையும் ஒடுக்குமுறை, அப்ரஸர் இப்படி தான் பார்ப்பான். அப்போ ஒரு லிட்ரேச்சரை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இவன் என்ன செய்வான்னா லிட்ரேச்சருக்குள்ளே போயிட்டு இந்த கதையில் இவன் டீகோட் பண்ணிட்டு இருப்பான். இந்த கதாபாத்திரம் சமூகத்தில் உள்ள இந்த ஒரு ஒடுக்குமுறையை பற்றி பேசுதுன்னு இவங்க டீகோட் பண்ணிட்டு இருப்பான். அதனால தான் ஹெரால்ட் ப்ளூம் சொல்கிறாரு, இவனெல்லாம் உள்ளே விடாத அப்படின்னு சொல்லி. இந்த கும்பலுக்கு ஒரு அழகான ஒரு பேர் ஒன்று வச்சிருப்பாரு, த ஸ்கூல் ஆஃப் ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் ரிசன்மெண்ட் அப்படின்னா, இவனுக்கு பொழுதனைக்கும் அடுத்தவன் மேலே ஒரு மாதிரி பொறாமையாகவே இருக்கும். ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். காழ்ப்புணர்ச்சி, ஒரு வருத்தம் தோய்ந்த, அடுத்தவனுக்கு இருக்குது எனக்கு இல்லை அப்படின்ற அந்த ஒரு கசப்பு, வெறுப்பு, காழ்ப்பு இதெல்லாம் சேர்ந்து அவனை ஒரு அசிங்கமான பிறவியாக இதை மாற்றி விட்டுருக்கோம் ரிசன்மெண்ட். இந்த ரிசன்மெண்ட் அவங்ககிட்ட இருக்கு பாரு, என்கிட்ட இல்லாதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரிசன்மெண்ட் கடைசியாக ஒரு கோபமா, ஒரு எரிச்சலா, ஒரு பொறாமையாக இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். வித் கரண்ட் டிபேட் பிட்வீன் தி ரைட் விங் டிஃபெண்டர்ஸ் ஆஃப் தி கேனன்னா மேற்கத்திய உலகத்தில் உள்ள அந்த மொத்த படைப்புகள், அதிகாரப்பூர்வமாக நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான படைப்புகள் எல்லாம் இவங்க கேனன்னு சொல்லுவாங்க. ஹூ விஷ் டு ப்ரிசர்வ் இட் ஃபார் இட்ஸ் சப்போஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ட் moral வேல்யூஸ். இப்போ ரைட் விங்கில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நம்ம ஒரு நாவல் படிக்கணும் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு moral லெசன் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு கும்பல், இந்த கும்பல் என்னன்னா, அண்ட் தி அகாடமிக் ஜேர்னலிஸ்டிக் நெட்வொர்க் ஐ ஹேவ் டப்ட் த ஸ்கூல் ஆஃப் ரிசன்மெண்ட். இவனுக்கு என்ன திட்டம்னா, ஹூ விஷ் டு ஓவர் த்ரோ தி கேனன் இன் ஆர்டர் டு அட்வான்ஸ் தட் சப்போஸ்ட் and non-existent programs for social change. நாங்கள் சமூகத்தை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி இவன் கிளம்பி வருவான். இவனுடைய நோக்கம் என்னன்னா, எக்ஸிஸ்டிங்காக இங்கே இருக்கிற இந்த படைப்புகளெல்லாம் குப்பை. ஏன் அப்படின்னா, இவன் பாரதியாரையே இவங்க காஸ்டிஸ்ட்னு பேசுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாரதியார் மேலே இந்த திராவிட கூட்டத்துக்கு என்ன கடுப்புன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் சீமானண்ணன் பாரதியார் பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பார். இது இவங்களுக்கு செம கடுப்பை உருவாக்கிச்சு. இந்த மொத்த திராவிட கூட்டமும் என்ன செஞ்சாங்கன்னா, பாரதியாரை வழக்கம் போல் பாப்பான், நூலாண்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தானுங்க. என்ன அர்த்தம்னா, அப்போ பாரதியார் அப்படின்றவர் ஒரு ஜாதி அப்படின்ற ஒரு அடையாளத்துக்குள்ளே சுருக்கி இவருடைய ஒர்க்கை இவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கும்பலுக்கு சோஷியல் சேஞ்ச் தான் முக்கியம். பாரதியாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இவருடைய ஜாதி, இவருடைய அரசியல் கருத்து நமக்கு தேவையில்லை. எனக்கு அவர் ஏன் வேணும்னா, இவர் ஒரு விடுதலை போராட்ட போயட். இவர் எழுதின மாதிரி இன்னைக்கு ஒருத்தன் எழுத முடியுமா? இவர் இங்கேயும் விட்டுட்டு ஐரோப்பாவில் விடுதலைக்காக போராடின பல கூட்டத்தை பற்றி இவர் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருந்திருக்காரு. டிவி இல்லை, நியூஸ் பேப்பர் கிடையாது. அப்படி ஒரு அடைக்கப்பட்ட ஒரு காலத்தில் இருந்தப்பையும் உலக அரசியலை பேசினா பாரதி. ஆனால் இந்த கும்பலுக்கு அதெல்லாம் வேண்டாம். பாரதியார் இவனை பொறுத்த வரைக்கும் நூலாண்டி, இவனை பொறுத்த வரைக்கும் பார்ப்பான். இதைத்தான் இவர் சொல்கிறாரு. இந்த கும்பல் இவன்லாம் யாருன்னா, மார்க்சிஸ்ட் லெஃப்டிஸ்ட் குரூப். இவனுக்கு இவன் ஒரு இலக்கிய படைப்பை இவன் தூக்கி தூர எரிஞ்சிட்டு அந்த இடத்துல நான் யாரை கொண்டு வந்து வைக்கணும்னா மார்க்சிஸ்ட் பார்வை. இவன் பாரதியாரை எப்படி பார்ப்பான்னா, ஒரு பாப்பானா பார்ப்பான். அடுத்து பவர். பாரதியாருக்கு இங்கே பவர் இருந்துச்சு, ப்ரிவிலேஜ் இருந்துச்சுன்னு இவன் பேசுவானா? அப்போ இப்படி பேசும்போது தான் இந்த கும்பல் தான் இலக்கியத்துக்கு மிக ஆபத்தான ஒரு கும்பல்னு இவர் சொல்றாரு. இவனுடைய முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, the cardinal principle of the current school of resentment can be stated with singular bluntness. ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். what is called aesthetic value emanates from class struggle. இவனை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, அப்ரஸர் அப்ரஸ்ட், காஸ்ட் பாலிடிக்ஸ், மேல் ஜாதி கீழ் ஜாதி, ஒயிட் பிளாக், ரேசிசம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவனுக்கு. இவனுடைய ஏஸ்தட்டிக் இவன் எங்கேருந்து எடுப்பான்னா, இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் இருந்தால் வரும் இவனுக்கு. அப்போ இவனுடைய பார்வை என்பது ஒரு ஒர்க்கை இவன் அப்படியே எடுத்துக்க மாட்டான். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச புதுமை பித்தன்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் படிக்கணும். ஒரு சிறுகதை, தமிழ் சிறுகதையில் இவரை தாண்டி இன்னொருத்தர் எழுத முடியாது. அந்த அளவுக்கு சிறுகதை அப்படின்ற ஒரு ஃபார்மில் உச்சம் தொட்டவர் நம்ம புதுமை பித்தன். இவருடைய இந்த 2 காப்பீஸ் என்கிட்ட இருக்குது. இது வழக்கம் போல் இதை படிப்பேன். இது கலெக்ஷனுக்காக பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் புதுமை பித்தனுடைய சிறுகதைகளில் சாதியம் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஏன்னா இவர் வாழ்ந்த காலம் 1940s இவர் இறந்து போயிட்டார். அப்போ அந்த காலத்தில்
ப்ராக்டிஸில் அதிகமாக இருந்த அந்த சாதி அடுக்குமுறையை இவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். இவருடைய பல கதைகளில் சாதியம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கிளாமரைஸ் பண்ணப்பட்டு அது நார்மலைஸ் பண்ணப்பட்டு காணப்படும். நீங்கள் பார்க்கலாம், முக்கியமாக பொன்னகரம்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அந்த கதை இன்னும் நிறைய கதைகள் என்னால் சொல்ல முடியும். ஒரு 10 கதைகள் நம்ம சொல்லலாம். அதில் சாதி வாழ்வியலை இவர் கொஞ்சம் நியாயப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பார். ஓகே, இதை நம்ம வந்து ஏற்க வேண்டாம், நான் இதை ஏற்க மாட்டேன். புதுமைப்பித்தனுடைய பெரிய ஃபேன் நான். ஆனால் நானே இவருடைய இந்த கருத்தை நான் ஏற்க மாட்டேன். அதனாலேயே இவரெல்லாம் குப்பைங்க, இவன் ஜாதி வரி பிடிச்சவன் அப்படின்னு நான் இவரை கேன்சலும் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த ஆக்டிவிஸ்ட் மைண்ட் செட்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு இவங்களுடைய கருத்து கூட நம்ம ஒத்து போகலைன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீனா கந்தசாமி இந்த புக்கெல்லாம் பார்த்தாங்கன்னு வைங்களேன், உடனே களத்தில் குதிச்சிருவாங்க. யார் இவரை வந்து இன்றைக்கி படிக்க வைக்கிறாங்க, இவரை ஏன் எல்லாம் இன்றைக்கி படிக்கிறாங்கன்னு இவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா இந்த கும்பலுக்கு ஏஸ்தட்டிக் வேல்யூ முக்கியம் இல்லை. புதுமைப்பித்தன் சாதிய மனநிலை கொண்டவராக இருந்தாலும் இவருடைய ஒர்க் அப்படின்றது, இந்த கதைகள் இன்னும் ஒரு 1000 வருஷம் கழித்து நீங்கள் படித்தாலுமே இது தமிழ் மொழியினுடைய பெருமைகள் இதெல்லாமே. ஆனால் இவன் இப்படி பார்க்க மாட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் இவனுடைய நரேட்டிவ்க்கு பொருந்தாத எல்லாமே இவனுக்கு குப்பை தான். அப்போ இந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, இல்லை ஜாதியை வச்சு தான் இலக்கியம் படைக்கிறவங்க, இல்லை இந்த ஜாதி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே இவங்க உலகில் உள்ள ஒரே பிரச்சனையாக பார்ப்பாங்க இல்லையா? இந்த மாதிரியான கும்பலில் உள்ளவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? இவங்க எப்படி ஆப்ரேட் ஆவாங்க? இவங்க எங்கே போய் சேருவாங்க அப்படின்னா, இவங்க சேரக்கூடிய இடம் வன்முறை. அதை ரொம்ப அழகாக செஞ்சுருப்பாங்க நம்ம மீனா கந்தசாமி. இவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதின ஒரு கவிதை அது என் கண்ணில் பட்டுச்சு. ஹிம்ஸ் ஆஃப் அ ஹேக் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று இவங்க எழுதியிருப்பாங்க ஆங்கிலத்தில். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஓப்பனாக, மிக வெளிப்படையாக வன்முறையை ஆதரித்து வன்முறையை கொண்டாடி நான் வன்முறை செய்வேன் அப்படின்னு இவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க. யாருக்கு எதிரான வன்முறை அப்படின்னா இது பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லை, படிக்கலாமா? ஐ ஃபேன்சி மை செல்ஃப் பீயிங் எ விச், ப்ரூம்ஸ்டிக் போன் அண்ட் பிளாக் அஸ் பிச். இவங்க ஒரு விச்சாக இவங்களை இமேஜின் பண்ணுறாங்க. சரி, விச் இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, தின் ஸ்டாக் நேக்கட் அண்ட் வித் ஃபயர் ஃபார் ஐஸ், கில்லிங் மென் ஹூம் ஐ டிஸ்பைஸ். எனக்கு பிடிக்காத, நான் வெறுக்கிற ஆண்களை நான் கொல்ல போகிறேன். மென்னா நம்ம பொதுவாக கூட புரிஞ்சுக்கலாம், இவங்க ஆண்களை மட்டும் தான் சொல்கிறாங்கன்னு நான் எடுத்துக்கல. பொதுவாக மனுஷ இனம் அப்படி புரிஞ்சுக்கலாமா? பிவைலிங் த ஓஃபுல் லைஃப் ஐ லெட், நான் ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன், அதை நினச்சி நான் வருத்தப்பட்டு, காஸ்டிங் டார்க் ஸ்பெல்ஸ் மேக்கிங் தம் டெட், சூனியம்லாம் வச்சு மந்திரம்லாம் போட்டு நான் இவங்களை கொல்ல விரும்புகிறேன். கில்லிங், ஓப்பனிங்லேயே கில்லிங்னு சொல்லியாச்சு, அடுத்து டெட், அவன் சாகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. த்ராங்கிங் கெட்டோஸ் டு அன்பெண்ட் பெண்ட் பேக்ஸ், ஹேண்டிங் தம் நைவ்ஸ் அட்லீஸ்ட் அன் ஆக்ஸ். கெட்டோஸ்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு வதை முகாமுக்குள்ளே நான் போய் நான் இவங்களை விடுதலை பண்ணி குடிந்த முதுகுகளை நான் நிமிர்த்தி விடுவேன். எதுக்குன்னா, நான் இவங்க கிட்ட கத்தியவும் ஆக்ஸையும் கொடுப்பேன், கோடாரியை கொடுப்பேன். கொடுத்து நம்ம என்ன செய்யலாம்? லாட் லைட்டர் ஐ ஃப்ளை டு டெம்பிள் ஸ்ட்ரீட்ஸ். எந்த ஸ்ட்ரீட்ஸ்? டெம்பிள் ஸ்ட்ரீட்ஸ். கோயில் தெருக்களுக்கு போய் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஹாண்டிங் அப்ரஸர்ஸ். நேரடியாக பொயட்டிக்காலாம் இல்லை, டைரக்டாக அப்ரஸரை நாங்கள் ஹாண்ட் பண்ணுவோம். ஹாண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டு ஷேவ் தர் ஹெட்ஸ், நம்ம அவனுடைய தலையை நம்ம மொட்டை அடிச்சுட்டு, கட்டிங் ஆல் தர் ஹோலி த்ரெட்ஸ், இவனுடைய பூநூலை நம்ம அறுப்போம். இதே மாதிரி நான் ஒன்று கேட்குறேன், நம்ம ஊரில் நூற்றுக்கணக்கான ஜாதிய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, நிறையா இனக்குழுக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. வேறு ஒரு காஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு ஜாதி. இந்த ஜாதியினுடைய அடையாளத்தை நான் போய் அறுப்பேன், நான் வெட்டுவேன், நான் இவனை கொல்லுவேன், நான் ஆக்ஸ் கொடுப்பேன். இவங்க ஒரு சூனியக்காரியாக மாறி இவங்க மக்கள்கிட்ட போயிட்டு வாளையும் ஆக்ஸையும் கொடுத்து நான் உன்னை கொல்ல சொல்லுவேன்னு ஓப்பன் ஜெனசைட். வேறு எந்த காஸ்ட்டை பற்றி நம்ம பேச முடியுமா? அப்படி பேசிட்டு இங்கே இருக்க முடியுமா? இங்கே புத்தகம் எழுத முடியுமா? இந்த ஒரு கவிதை, இது கவிதையாம், இதை இவங்க ஆன்லைனில் வெளியிட முடியுமா? ஃபஸ்ட்டு சரி, ஓகே, இப்போது மொட்டையை போட்டு பூணூலை அறுத்தாச்சு. அடுத்து எக்ஸ்பீரியன்சிங் ஜாய் ஆஸ் தே ப்ளீட், இவனை வெட்டும்போது இவனுக்கு ரத்தம் அப்படியே கொட்டும், இதை பார்த்து எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அப்படியே பச்சையாக நான் பிராமின்ஸை கொல்ல போகிறேன்னு ஒருத்தங்க இங்கே கவிதை எழுதுகிறாங்களாம். கவிதை. ஏன் நம்ம யாருமே இதை கேட்கல? அப்போது இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த வன்மமும் இந்த ஜாதிய மனப்பான்மையும், தாழ்வு மனப்பான்மை, விக்டிம் மென்டாலிட்டி, என்டைட்டில்மெண்ட். தாழ்வு மனப்பான்மை என்ன சொல்லும்? என்ன செஞ்சாலும் இவன் ஜாதி மூலமாக என்ன ஒடுக்குறான் அப்படின்னு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குமா? அடுத்து விக்டிம் மென்டாலிட்டி, இவங்க என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதனால நான் இப்போ விக்டிமாக மாறிட்டேன்,
இதனுடைய தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா என்டைட்டில்மெண்ட். அப்போது எனக்கு உரிமை உண்டுல, நான் திருப்பி அடிப்பேன்ல, நான் போய் கொல்லுவேன்ல, நான் போய் இவன் குடுமையை அறுப்பேன்ல, நான் இவனுக்கு மொட்டை போடுவேன்ல, நான் அறுப்பேன், இவனுடைய பூணூலை நான் அறுப்பேன் அப்படின்ற என்டைட்டில்மெண்ட் இங்கே வந்து நிற்கும். அப்போ இந்த 3 ஃபேஸ் நீங்கள் மறந்துடக்கூடாது. எப்போவுமே நீங்கள் இதை நோட் பண்ணலாம். யாரெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காஸ்ட், ஜாதி ஒடுக்குமுறை அப்படின்றத மட்டுமே சாதாரணமான நிகழ்வுகளுக்கும் ஜாதியை கொண்டு வந்து இழுத்து விடுற இந்த குரூப் எல்லாம் கட்டாயமாக இவங்க என்ன செய்வாங்கன்னா, இது கடைசியாக இங்கே தான் வரும், வெட்டுங்க கொல்லுங்க. அப்போ ஈவேரா அன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த பாடம் இருக்கு இல்லையா, அந்த பாடத்தை ஈவேரா கும்பல் செஞ்ச அந்த செயல்களை ஈவேராவின் பேத்தியாக இருக்கிற இந்த அம்மாலாம் இன்னைக்கு பரப்பிட்டு இருக்காங்க மாடர்ன் ஆடியன்ஸ்க்கு. இவங்கெல்லாம் யாருன்னா லண்டனில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேற்கத்திய மேகசின்ஸில் இவங்களுடைய ஆர்டிகிள்ஸ்லாம் வரும். இவங்களை பற்றி ப்ரொஃபைல் அங்கே எழுதுகிறாங்க. அங்கே யாரும் இவங்களை காஸ்ட் விஷயமா யாரும் இவங்கள ஒடுக்கலை. ஆனால் இவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கிற மக்களை இவங்க தூண்டி விட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இவங்க புத்தகம் எப்படி எழுதுவாங்க, எல்லாத்துக்கும் செக்ஸ் ஆப்ஜெக்ட், இப்படி தான் இவங்களுக்கு எனி டைம் செக்ஸு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம், அதுக்கப்புறம் வள்ளுவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதினாலுமே வள்ளுவர் கள்ளக்காதலி வச்சுருந்தாரு, அந்த காமத்து பால், அதை படிக்கும்போது உங்களுக்கு உண்மையாகவே வேறு லெவலாக இருக்கும். இந்த மனுஷன் பயங்கரமாக எழுதி விட்டுருப்பார். இதை இவர் யாருக்கு எழுதியிருப்பாருனா யாருக்கு வேணால் எழுதியிருப்பார், நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க கள்ளக்காதலிக்கு எழுதியிருப்பார். இதே அம்மையார் தான், இதே மீனா கந்தசாமி தான் மாவோயிஸ்ட்டுக்காக இங்கேருந்து அப்படி முழங்குவாங்க. மாவோயிஸ்ட்டு, ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலை அட்டாக் பண்ண அன்னைக்கு நைட்டு அக்டோபர் 7 அன்னைக்கு அக்டோபர் 8 இந்த 2 நாட்களும் இவங்க என்ன ட்வீட் போட்டாங்கன்னு போய் பாருங்கள். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி, இவங்க என்ன ட்வீட் போட்டாங்கன்னு சொல்லி 2 இயர்ஸ்க்கு முன்னால். அதில் அவ்வளோ வன்மமாக உள்ளே புகுந்து கொலை பண்ணுறான் இவங்க. இது ஒரு விடுதலை இயக்கம்னு இவங்க எழுதி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாவோயிஸ்ட் வட இந்தியாவில் பெரிய பிரச்சனை. இந்தியா முன்னேறாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாவோயிஸ்ட் கும்பலில் இருந்த ஒரு தலைவனை போட்டாங்க நம்ம அரசு. இவங்க இங்கேருந்து ஒரே ஒப்பாரி, இவனுடைய பாடியை அரசு வச்சுக்கிட்டாங்களாம். எதுக்கு இவங்க குடும்பத்துக்கிட்ட கொடுக்கல அப்படின்னு இங்கே ஒரே கண்ணீராக வடிச்சிட்டு இருக்காங்க மீனா கந்தசாமி. அப்போ இவங்களுக்கு என்ன புத்தினா, நாட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுற மாதிரி, நாட்டை சீரழிக்கிற இந்த கும்பல் இருக்காங்க இல்லையா, மாவோயிஸ்ட் கூட்டமெல்லாம் வட இந்தியாவில் அரசு கொண்டு வரும் அத்தனை திட்டங்களையும் கெடுக்கிற கும்பல் யாருன்னா இந்த மாவோயிஸ்ட் கும்பல். இவங்களுக்கு இவங்க ஆதரவு. உள்ள வந்து கொலை பண்ணுவோம் தெரியுமா ஹமாஸ், இவனுக்கு இவங்க ஆதரவு. அப்போ இந்த லெஃப்ட் ஐடியாலஜி ப்ளஸ் ஃபெமினிசம், லெஃப்ட் ஐடியாலஜியில் உள்ளதான் ஃபெமினிசம். இதில் உள்ள இந்த கூறுகள்லாம் பாருங்களேன். காஸ்ட் அப்படின்னு சொல்கிற அந்த அப்ரஸ்ட் அந்த நரேட்டிவ், ஃபெமினிசம், இன்டர்செக்ஷனாலிட்டி, ஹமாஸுக்கு ஆதரவு, இந்த மாதிரி இவங்க உள்ள கொண்டு வர எல்லா விஷயங்களுமே ஒன்று கூட உருப்படியாக இருக்காது. எல்லாமே சமூகத்தை அழிக்கக்கூடிய, நாட்டை கெடுக்கக்கூடிய ஒரு அழிவு சக்தி தான் இந்த இடதுசாரி அரசியல். அந்த இடதுசாரி அரசியலை முக்கியப்படுத்தி ஒரு ரிசன்மெண்ட், எப்பவுமே அடுத்தவன் பாரு என்னவன் ஏன் இப்படி பார்க்குறான்னா, நான் தலித்துன்றதுனால பார்க்குறான்னு இவங்க இப்படிலாம் பேசுவாங்க.